ஹாய் பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலிபர்களுக்கான வசனம். உங்களுக்கு தெரிஞ்ச வாலிப பசங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், சரியா? வாலிபர்களுக்கான வசனம் தான். நீ உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். பிரசங்கி 12:1. இதை குறித்து நான் ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வசனத்துக்குள்ளார போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை பார்த்திங்கன்னா, அவன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். எல்லா காரியத்துலேயும் அவன் வந்து ஓனர்கிட்ட எல்லா இதுலேயுமே நல்லா நடந்துக்கிட்டான். உடனே அவனுக்கு அந்த கம்பெனியில் ஒரு நல்ல பேர் இருந்தது. நல்ல வேலை செஞ்சால் நல்ல பேர் இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி நல்ல பேர் இருந்தது. அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. இதை வந்து 10 நாளில் நீ முடிச்சு காட்டிடணும் அப்படின்னாங்க. அவனுக்குள்ள ஒரு பெருமை எப்படின்னா, 10 நாள் வரைக்கும் நம்ம என்ன தெரியும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். 10 நாள் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆவது நாள் அதை கையில் எடுத்தான். அவனுக்கு பண்ணவே முடியல, டைமே இல்லை. கட 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 கடான்னு பண்ணி பார்க்க அவன் தோத்தே போயிட்டான். மேனேஜர் முன்னால் எல்லார் முன்னாலும் எப்படி அவன் சந்தோஷமாக சிரிச்சுட்டு எல்லாரும் அவனை சூப்பரான்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் கைகட்டி சிரிக்கிற அளவுக்கு அவனுக்கு பண்ண முடியாமல் போச்சு. பெரிய தோல்வி. அவர் ரொம்ப திட்டிக்கிட்டார். என்ன, நான் 10 நாள் கொடுத்தேனே, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தெரியும். கடைசி காலம்னு ஒன்று தெரியும், ஏசப்பாவுடைய வருகன்னு ஒன்று தெரியும். நம்ம என்ன நினைப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம், பைபிள் வாசிக்கணும் அப்புறம் வாசிக்கலாம். சிலவங்க பைபிளில் வருஷத்துக்கு இவ்வளோ ஃபுல்லாக அதிகாரம் படித்து முடிக்கணும்னு இருக்கும். 10 அதிகாரம்னா 7 படிச்சிடலாம். சரி, இன்னைக்கு 7 தானே, நாளைக்கு 2 சின்ன அதிகாரமாக இருக்கா, சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு அது படிக்க முடியாது. ஒரு வருஷத்தில் முடிச்சிடலான்ட்டு ஒரு 2-3 நாள் தானே கம்மியாச்சு, சரி முடிச்சிடலாம், முடிக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அதனால் ஒன்று எடுத்தோம், ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஏதாவது முடிவெடுத்தோன்னா வைராக்கியமாக பிடிச்சிருந்தோம். இதிலிருந்து மீளவே மாட்டேன். இந்த பையன் அப்படி தான், சின்ன வேலையை பார்த்தா கடகடன்னு செஞ்சிடலான்னா முடியல. அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா, வயசாகி போயிடும், கண்ணு தெரியாது. பைபிள் படிக்கலாம்னு நினைப்பா, கண்ணு தெரியாது. அதே மாதிரி திரும்ப மறுபடி நம்ம நடந்து ஊழியத்துக்கெலாம் கூட்டத்துக்கெலாம் போனோன்னு பார்ப்போம், அங்கே நடக்க முடியாது, நடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் நம்ம நேரம் கிடைக்கும்போது நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கிடணும். வாலிபர்கள் மெயினாக வாலிபர் இருக்கையில் சிருஷ்டிகரை நினைங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னா அது தோல்வியில் தான் முடிஞ்சிடும். ஓகே, இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். பாய்.